Hello viewers, welcome to Expedition Jobs. Today பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டர்ல இருந்தாங்க வேலைவே வந்திருக்கு. கனரா பேங்க்ல இருந்து தான். இது முழுக்க பாத்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ஓரியன்டடா. எப்ப டேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 18/9/2024 ல இருந்து 4/10/2024 முடிய போகுதுங்க. இது கம்பல்சரி எவரி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. www.nats.education.gov.in. கண்டிப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரொஃபைல் 100% கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா 3000 வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. சோ ஆல் ஸ்டேட் வந்து வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண பாத்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான் டிபெட்டியன் ரெஃப்யூஜிஸ் who came over to India before 1st January 1962 சொல்லிருக்காங்க. மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 28 இயர்ஸ் சொல்லிருக்காங்க. இதே நீங்க SC ST இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன், BC இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ், விடோவா இல்ல டிவோர்ஸ்டு விமனா இருந்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஆஃப் ஜெனரல் EWS, 38 இயர்ஸ் ஆஃப் OBC and 40 இயர்ஸ் ஃபார் SC ST சொல்லிருக்காங்க. Persons affected by 1984 ரியோட்ஸா இருந்தா 5 இயர்ஸ் சொல்லிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிகிரி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் சொல்லிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா candidates who produce 10th or 12th mark sheet certificate evidence have studied the specific subject local subject சொல்லிருக்காங்க. salary பாத்தீங்கன்னா monthly 15,000 சொல்லிருக்காங்க. கனரா பேங்க்ல இருந்து 10,500, கவர்மெண்ட் ஷேர் ஆஃப் ஸ்டைபண்ட் வந்து 4500 சொல்லிருக்காங்க. சோ முழுக்க இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த பேங்க்கும் டை அப் பண்ண மாதிரி தான். பட் உங்களுக்கு எண்டிங்ல பாத்தீங்கன்னா 15,000 salary கிரெடிட் ஆயிரும். ஹாலிடேஸ் பாத்தீங்கன்னா as usual பேங்கிங் லீவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லீவா இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த nats.education.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். 100% உங்களோட ப்ரொஃபைல் வந்து எல்லாமே ஃபில் ஆனா மட்டும்தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஃபீஸ் பாத்தீங்கன்னா SC ST இருந்தீங்கன்னா nil, அதர்ஸ் இருந்தீங்கன்னா 500. என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான ஜாப் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களோட எக்ஸ்பெடிஷன் ஜாப்ங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி.